ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த அந்த என்ஆர்ஐ கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்க கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து இனிமேல் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ 18ஆம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. 16ஆம் தேதி ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 4 மணிலேருந்து நைட்டு 11:55 வரைக்கும் நமக்கு வந்து சாய்ஸ் லாக் வந்து நமக்கு கண்டிப்பாக நம்ம பண்ணணும். சரியா? இதில் வந்து மாற்றங்கள் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் என்ஆர்ஐ லிஸ்ட்டில் உங்களோட நேம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, சரியா? ஏன்னா மொத்தம் இருக்கிறதே 9 பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 பேஜஸ் மட்டும்தான் இந்த என்ஆர்ஐ கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ ரொம்ப குறைவான மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நிறையா பிரச்சனை வந்தனால ரொம்ப குறைவான ஸ்டூடெண்ட் மட்டும்தான் எலிஜிபிள் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நேம் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும். அட்மிஷன் ஹெல்ப் அப்படின்னா, அதாவது ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க சார், அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜஸ் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபீஸை வந்து என்னாச்சும் பார்த்தா குறைக்க முடியுமா, ஏதாவது பேசி கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது சில காலேஜஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து அதிகமாக சொல்லுவாங்க என்ஆர்ஐன்னு சொல்லும் போது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ஆர்ஐயில் நம்ம போனோம் அப்படின்னா, அதாவது இப்போ உங்களுக்கு என்ன மார்க் இருக்குது, அந்த மார்க்குக்கு ஜென்ரலே கிடச்சிருமா, இல்லை என்ஆர்ஐனா கண்டிப்பாக நம்ம போகணுமா, இந்த மாதிரி எல்லா அட்வைஸுமே உங்களுக்கு கொடுத்து நம்ம காலேஜில் போய் நீங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுற வரைக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவோம். அதனால் என்ஆர்ஐயில் உங்கள் நேம் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.